ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் வந்து தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆலமரம் வந்து தேசிய மரமாக எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா 1950. இது வந்து அதோடைய பெருமையை போற்றும் வகையிலும் இதோடைய மருத்துவ குணத்தை கொண்டும் இதுக்கு வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. இதோடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தோன்னா ஃபிக்கஸ் பெங்காலியன்சிஸ். தென் பார்த்தோன்னா மயிலை வந்து 1963 வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் காணப்படுறதுனால மயிலை வந்து தேசிய பறவையாக அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து கங்கை ஆறு பார்த்தோன்னா 2008. இது வந்து ஒரு வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவாங்க. புகழ்பெற்ற தலைநகரங்கள் வந்து இந்த ஆற்றங்கரையில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓங்கில்னா டால்ஃபின்னு சொல்லுவோம். 2010 அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து அழிந்து வரும் உயிரினங்களில் வந்து இதுவும் ஒன்றா இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ராஜநாகம். இது வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான ராஜநாகம் வாழ்கிறது இந்தியாவில் தான். இந்தியாவுடைய மலைக்காடுகள்லையும் சமவெளியிலையும் இருக்குது. உலகத்திலேயே வந்து நீண்ட விஷம் நிறைந்த பாம்புன்னு பார்த்தோன்னா இந்த ராஜநாகம் தான். இதுக்கு சயின்டிஃபிக் நேம் பார்த்தோன்னா ஹோஃபியோஃபேகஸ் ஹன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தோன்னா தாமரை வந்து தேசிய மலராக எப்போ அறிவிச்சிருப்போம் 1950. நெரும்பா நியூசிஃபெரான்னு சொல்லுவோம். சேத்து நீரில் வந்து அதிகமாக வளரும். புலி வந்து 1973. மயில் வந்து 63, புலி வந்து 73 பார்த்துக்கோங்க. பேந்தரா டைக்ரிஸ் இதோடைய சயின்டிஃபிக் நேம். இந்தியாவில் உலகில் அதிகமாக வாழக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோன்னா புலி எங்கே அதிகமாக வாழுதுன்னா இந்தியாவில் தான். 75% வந்து இந்தியாவில் வாழுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யானை வந்து பார்த்தோன்னா எலிஃபஸ் மேக்சிமஸ் சொல்லுவோம். 2010 அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து ஆசியாவை வந்து தாயகமாக கொண்டு வாழ்கிற ஒரு உயிரினம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா லாக்டோபேசிலஸ்ன்றது தேசிய நுண்ணுயிரி. முக்கியமாக அந்த பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியான்னு சொல்லுவோம். 2012 அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்கிற மாம்பழம் வந்து 1950 அறிவிச்சிருப்பாங்க. வைட்டமின் A, C, D அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம். இது நார்மலாக வந்து இந்தியாவில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே 1950 வருது. இந்த 3 வந்து 1950. மாம்பழம், தாமரை, அப்புறம் வந்து ஆலமரம் இதெல்லாம் வந்து இதில் 1950 அறிவிச்சிருப்பாங்க. மயில் வந்து 63, புலி வந்து 73 அப்படின்னு வச்சுக்கோங்க. டால்ஃபின் வந்து 2010, கங்கை ஆறு வந்து 2008, லாக்டோபேசிலஸ் வந்து 2012. தேங்க்யூ.